பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பக்சார் பகுதியில் இந்திய ராணுவம் குவாட் காப்டரின் மூலம் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. குவாட் காப்டர் எனப்படும் சிறிய வகை ட்ரோனின் மூலம் பக்சார் பகுதியில் இந்தியா தாக்குதலை நடத்தியிருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. நேற்றைய தினம் பாகிஸ்தான் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் தாக்குதல் நடத்த முயற்சித்த போதும் அவை முறியடிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பக்சார் பகுதியில் இந்திய ராணுவம் குவாட் காப்டரின் மூலம் தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது. சிறிய வகை ட்ரோன் எனப்படும் அந்த குவாட் காப்டரின் மூலம் இந்தியா தாக்குதல் நடத்தியதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், வணக்கம். விவரம். நேற்று இரவு நடந்த அந்த தாக்குதலில் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு நிலைகளை குறிவைத்தும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. பொதுவாக இந்த 9 இடங்களில் பயங்கரவாதிகள் முகாமை கண்டறிந்து நாம் தாக்குதல் நடத்தியிருந்த பொழுதும் 21 இடங்களை குறிப்பிட்டு தான் உளவுத்துறை ராணுவத்திற்கு தகவல் தெரிவித்திருக்கின்றது. 21 இடங்களை குறிப்பிட்டு சொன்னதில் 9 இடங்களை முதல் நாள் இரவில் தாக்கியிருந்தோம். அடுத்தடுத்த இடங்களை நேற்று இரவிலும் தாக்குதல் நடத்தியிருக்கின்றது இந்திய ராணுவம் என்பது தெரிய வந்திருக்கின்றது. அதே நேரம் இந்த தாக்குதல் ஏவுகணைகளை பொறுத்தவரை குவாட்காப்டர் எனப்படக்கூடிய சிறிய வகையிலான ட்ரோன்களை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். சிறிய அளவிலான ஏவுகணைகளை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். இந்தியாவிடம் இருக்கக்கூடிய பெரிய ஏவுகணைகளை பயன்படுத்தாமல் மிக சிறிய அளவில் இருக்கக்கூடிய ஏவுகணைகளை கொண்டு பாகிஸ்தானினுடைய ஆக்கிரமிப்பு காஷ்மீர் எல்லைக்குள் தாக்குதல் நடந்திருக்கின்றது நேற்று இரவும். அதற்கு காரணம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளின் தங்குமிடங்களை கண்டறிந்து அவற்றை மட்டும் அழிப்பதற்கான ஒரு நடவடிக்கையாகவே இது எடுக்கப்பட்டிருக்கின்றது. பாகிஸ்தானிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் சீனா, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளிடமிருந்து வாங்கி வரப்பட்ட ஆயுதங்கள் என்ற பொழுதும் அவற்றை கடந்து இந்திய ராணுவத்தினுடைய ஆயுதங்கள் மிக திறமையான ஒரு தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றன. மேலும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை பொறுத்தவரை இறக்குமதி செய்யப்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகள் மட்டுமில்லாமல் நம்முடைய உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட DRDO என்று சொல்லப்படக்கூடிய பாதுகாப்பு ஆராய்ச்சிகளுக்கான உற்பத்தி வாயிலாக செய்யப்பட்டிருக்கும் உள்நாட்டு தயாரிப்புகளும் வான் பாதுகாப்பு அமைப்புகளாக இந்தியாவிற்கு தற்பொழுது ராணுவ பலத்தை சேர்த்திருக்கின்றது. இதன் மூலமாக புதிய புதிய ஏவுகணைகள் இந்திய நிலப்பகுதிக்குள் வந்து விழுவது தடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று நம்முடைய ஏவுகணைகள் பாகிஸ்தானின் ரேடாரில் சிக்காத அளவிற்கு பாகிஸ்தான் நாட்டினுடைய மையப்பகுதிக்கே சென்று தாக்குதலை தொடங்கி நடத்தி வருகின்றன. சீனாவை சார்ந்த ரேடார் தொழில்நுட்பம் உள்ளிட்டவற்றை பாகிஸ்தான் பயன்படுத்தி வந்தாலும் கூட அவற்றையும் கடந்து இந்தியாவினுடைய ஆயுதங்கள், போர் ஆயுதங்கள் அனைத்துமே சுமந்து செல்லப்பட்டு ஏவுகணைகள் மூலமாகவும் ட்ரோன்கள் மூலமாகவும் பாகிஸ்தான் எல்லைக்குள்ளே தொடர்ச்சியான தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. ராவல்பிண்டி, கராச்சி உள்ளிட்ட இடங்கள் எல்லாம் நேற்று இரவு தாக்குதலுக்கு உள்ளாகி இருந்தது. அதே போன்று இஸ்லாமாபாத் உள்ளிட்ட முக்கிய நகரங்களையும் குறிவைத்து இந்திய தரப்பிலிருந்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. பாகிஸ்தானை பொறுத்தவரை அதிகப்படியான தாக்குதலை நேற்று இரவிலே ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை நோக்கிதான் மேற்கொண்டிருந்தார்கள். ஏற்கனவே நேற்று அதிகாலை வேளையிலே 15 இந்திய நகரங்களை குறிவைத்து அவர்கள் தாக்குதலில் ஈடுபட முயற்சித்தார்கள். அதில் பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நகரங்கள், ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய நகரங்கள், காஷ்மீரில் இருக்கக்கூடிய லடாக்கினுடைய நகரங்கள் என்று பல நகரங்கள் இருந்தன. 15 நகரங்களை நேற்று அதிகாலையில் குறிவைத்திருந்த பாகிஸ்தான் நேற்று இரவு ஒட்டுமொத்தமாக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை குறிவைத்து ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்த திட்டமிட்டார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால் ஹமாஸ் முறையிலான தாக்குதலை கையில் எடுப்போம் என்று பாகிஸ்தானுக்கு அந்த நாட்டினுடைய ராணுவம் வழங்கியிருந்த ஆலோசனை தான் காரணம். அந்த ஹமாஸ் முறையிலான தாக்குதல் என்பது ஒரே நேரத்திலே பல்வேறு கொத்து குண்டுகளை ஒரு நகரத்தின் மீது விழுகச் செய்து ஒட்டுமொத்தமாக அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்கள், பள்ளிக்கூடங்கள், அங்கிருக்கக்கூடிய மருத்துவமனைகள், பொதுமக்களுடைய குடியிருப்புகள், ராணுவ நிலைகள், ராணுவத்தினர் தங்கியிருக்கக்கூடிய பகுதிகள், காவல்துறை மையங்கள் என்று எந்த வேறுபாடும் இல்லாமல் ஒரு நகரத்தை ஒட்டுமொத்தமாக நிர்மூலைய செய்வதுதான், நிர்மூலமாக்கக்கூடிய வகையிலான அந்த தாக்குதல். இருந்தாலும் கூட அது போன்ற தாக்குதல்கள் இந்தியாவிடம் எடுபடவில்லை என்பதையும் நேற்றைய தினம் பார்த்தோம். அந்த அளவு வான் பாதுகாப்பு அமைப்புகள் நமக்கு திடமாக இருப்பதன் காரணமாக இந்தியாவை நோக்கி வந்த அனைத்து ஏவுகணைகளையும் தடுத்து நிறுத்தி அளித்திருக்கின்றோம். எனவே அது போன்ற நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்வதற்கு தயார் நிலையிலே இந்திய ராணுவம் இருக்கின்றது. பஞ்சாப் மாநிலத்திலும் குஜராத் உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் தொடர்ந்து கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. பஞ்சாபில் 2 இடங்களில் அந்த சைரன் ஒலி எழுப்பப்பட்டு பிற நாட்டினுடைய எதிரி நாட்டினுடைய ஏவுகணைகள், விமானங்கள் உள்ளே வராத பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.